பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வரை பேசல நம்ம கோமதி இருந்துட்டு கதிரத்தை தேடி போகிறாங்க. அவர் பேசினது எதையும் மனசில் வச்சுக்காதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, நான் அப்படி எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. அவரை சொன்ன மாதிரி அந்த 60 நாளைக்குள்ளே அவரோட பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அவர்கிட்ட பேசினதுனால அவர் கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நான் போகும்போதே உங்கள் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனால் சொல்லாமல் போனது என்னுடைய தப்பு தான். என்னால் தான் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி கோமதி கதர்கிட்ட சொல்கிறாங்க. கதிர் இருந்துட்டு, நீ என்னம்மா பண்ணுவ? அம்மா, உங்களோட பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வச்சுருக்கணும். ஆனால் நீங்களே உங்களுடைய பிரச்சனையை பார்த்துப்பீங்க. எப்படியும் அப்பா எப்படியும் பேசாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக பேசிடுவாருன்னு அந்த ஒரு இதில் நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு கொண்டு போய் முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காக அப்பாவோட பணத்தை என்றைக்குமே நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே இல்லை. அவர் கேட்டாலையும் கேட்காம போனாலையும் அவர்கிட்ட அதில் 10 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியலப்பா, நீ அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டேன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏன்னா என்றைக்குமே என்னோடய சாப்பாடை அவர் சாப்பிடாம இருந்ததே இல்லை. இப்போல்லாம் அவர் அப்படி கிடையாது, பார்த்தில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட வாழ்க்கைக்கு நான் இப்போ தேவையில்லாதவளாக ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.